ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பில் 2020, அதாவது விவசாயிகளுக்கான சில சட்டம்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பில் எதை பற்றினு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்லலாம். அதாவது கமிட்டி இல்லை மண்டின்னு நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க. இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்களோட பயிர் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மண்டியில் தான் அவங்க விற்க முடியும். அந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அந்த ட்ரேடர்ஸ் வாங்கி அவங்க அதுக்கப்புறம் சில டிஸ்ட்ரிபியூட்டர் சில டீலர்ஸ் கிட்ட கொடுத்து ஃபைனலாக 2-3 கை மாதிரி நம்ம கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து சேரும். ஸோ அப்போ நீங்கள் மண்டியில் போய் நீங்கள் போடுறீங்கன்னா நார்மலாக அந்த ட்ரேடர்ஸ் அவங்களுக்குள்ள அவங்க பேசி ஆல்ரெடி ஒரு விலை டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விலைக்கு தான் அவங்க வந்து அவங்க பொருளை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் போனீங்கன்னா எந்த ஆட்டோவை கேட்டாலும் அவங்க எல்லாரும் ஒரே ரேட் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மண்டியில் இருக்க ட்ரேடர்ஸ்லாகவும் அவங்க எல்லாரும் அக்ரி பண்ணி காமனாக ஒரே ரேட்டு சொல்லி விவசாயிகளை ஏமாற்றுவாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த புது சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் வந்து மண்டியில் போய் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் டைரெக்டாக நீங்கள் ஒரு பையர் கிட்ட கூட விற்றுக்கலாம். இல்லை என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு விவரம்லாம் தெரியாதுன்னா நீங்கள் போய் எப்பயும் போடுற மாதிரி மண்டியிலே போய் போட்டுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைரெக்டாக ஒரு பையர் கார்பரேட்ஸ்லாம் வந்து வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் விவசாயிகள் எல்லாரும் அங்கே தான் போவாங்க. அதனால மண்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அவங்க விலையை ஏற்றி தான் ஆகணும். இல்லைனா மண்டிக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க. அதனால விவசாயிகளுக்கு இது இன்கம் தான் பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பில். செகண்ட் பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட் ஃபார்மிங்கை பற்றி. அதாவது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக இது வந்து ஒரு பில்லாக பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ கார்பரேட் ஃபார்மிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மரோ இல்லை லேண்ட்லார்டோ இருந்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு கார்பரேட் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து இந்த பயிர் தான் வைக்க போகிறேன், இவ்வளோ நாள் அந்த பயிரோட அறுவடைக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகும். ஸோ இது முடிஞ்ச அப்புறம் இந்த விலைக்கு நீங்கள் வந்து என் பயிரை வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பயிர் வைக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணி முடிஞ்ச அப்புறம் அந்த கம்பெனி வந்து அந்த பயிரை அந்த பேசின விலைக்கு தான் வாங்கி ஆகணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஆல்ரெடி பேசின விலைக்கு நீங்கள் வந்து பயிரை விற்றுருவீங்க. அதனால் உங்களுக்கும் என்ன விலைக்கு போக போகுதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வாங்குற அந்த கம்பெனிக்கும் என்ன விலைக்கு வாங்க போகிறாங்கன்னு அவங்களுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன மெயின் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு விலை போகும் பயிர், நாளைக்கு வந்து அது ஏறலாம் குறையவும் செய்யலாம். அது மாதிரி குறையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், ஏன்னா நீங்கள் பேசின விலைக்கே கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி விலை ரொம்ப ஏறிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு லாபம், ஏன்னா ஆல்ரெடி அவங்க கம்மியான விலைக்கு தான் வாங்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர்ஸாக இருந்தீங்கன்னா இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20 ரூபாய் ஒரு பயிர் போகுது, ஆனால் நீங்கள் ஆல்ரெடி 20 ரூபாய்க்கு நீங்கள் பேசி கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் விற்கும்போது அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து ரொம்ப 50 ரூபாய் இல்லை 60 ரூபாய் போகிற மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி ஏமாந்துட்டோமோன்னு தோணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கான்ட்ராக்ட்லேயே வந்து இனிஷியல் அக்ரிமெண்ட் பண்ணும்போது இப்போ 20 ரூபா போகுது, 20 ரூபா பொருள் நீங்கள் 40 ரூபாய்க்கு விற்றா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டில் 50 ரூபாய் இல்லை 60 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா வர லாபத்தில் எனக்கு 50-50 தரணும். அது மாதிரி பேசி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து அதுக்கு வந்து இதுதான் வழி, இல்லை அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸே இல்லாமலாம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம ஆஃபர் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் இல்லை போனஸ்லாம் இருக்கும். அதாவது நல்லா வேலை செஞ்சால் இவ்வளோ போனஸ் தருவோன்ட்டு. அது மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மூணாவது பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். அதாவது 1970s 60sலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் வந்து எசென்ஷியல் கமாடிட்டியாக இருந்திருக்கு. அதாவது வந்து இந்தியாவில் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்திருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லி அதை வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் அதனோட ப்ரொடக்ஷன், சப்ளை, அதை வந்து ஸ்டாக், அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமாடிட்டிஸ்லாம் இல்லைனா அது எல்லாருக்கும் அத்தியாவசிய பொருட்கள், அது எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும், லைஃப் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எசென்ஷியல் கமாடிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் இருந்த கமாடிட்டிஸ்லேருந்து உருளைக்கிழங்கு, சில தானிய வகைகள், சில எண்ணெய் வகைகள், இதெல்லாம் வந்து இனிமேல் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு விவசாயி இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து விற்றுருந்துருக்கணும். இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பையர் கிட்ட போய் விற்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, விற்கிற ஃபார்மருக்கு வந்து அதிகமான விலை கிடைக்கும், நிறைய காம்படிஷனும் உண்டாகும். ஸோ அதனால் ஃபார்மருக்கு தான் பெனிஃபிட். ஆனால் இதில் இன்னொரு சைடு டேஞ்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸை யாராவது இப்போ வந்து விற்கிற பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வாங்கி பதுக்கி இதை வந்து ஸ்டாக் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி இதனோட விலையை ஏற்ற ட்ரை பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் இதை வந்து கண்டிப்பாக இதை செக் பண்ணி ரெகுலேட் பண்ணுறது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வந்தப்போ சானிடைசர், இந்த மாஸ்க், இந்த சானிடைசர் விலைலாம் கண்ணாபின்னான்னு ஏறிச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, சானிடைசரும் மாஸ்க்கும் ஒரு எசென்ஷியல் கமாடிட்டியாக கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டாக்கை ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விலையும் ஓரளவு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸில் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாலும் ஃபியூச்சரில் தேவைன்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இது யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாக்லாம் வந்து எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்கனாலும் கவர்மெண்ட் வந்து அது ஸ்டாக்கை ரெகுலேட் பண்ணலாம்.
ஸோ இந்த மொத்தம் இந்த 3 பில்ஸுமே பார்த்தீங்கன்னா இது ஃபார்மர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க இன்கம் அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அப்போஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி நம்ம ஈஸியாக சொல்லலாம். கேட்டகரி நம்பர் 1 எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் எது பண்ணாலும் அப்போஸ் பண்ணுறவங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிக்காது, ஏதோ சில ரீசன் இருக்கும், அதனால கவர்மெண்ட் எது பண்ணாலும் அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள விட்டுறணும். 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த மிடில் மேன், இந்த புரோக்கர் தான். அதாவது நீங்கள் மண்டியில் போய் ஒரு பொருள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேங்காவே எடுத்துப்போம். தேங்காய் வந்து நீங்கள் போய் போடுறீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அதே தேங்காவை நீங்கள் சென்னையில் 40 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ நடுவில் 30 ரூபாய் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மேனுக்கு தான் போகுது. இதே சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக ஒரு பையர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 ரூபாயில் பாதி 15 ரூபாய் விவசாயிக்கும் 15 ரூபாய்க்கும் பையர் போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு நீங்கள் மண்டியில் போட்ட தேங்காவை 25 ரூபாய்க்கு நீங்கள் பையர்கிட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த பையர் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு வந்து ஏஜென்ட் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அவர் வந்து 25 ரூபாய்க்கு உங்ககிட்ட இருந்து வாங்குவார். ஸோ அந்த 30 ரூபாய் வந்து விவசாயிக்கும் பையருக்கும் தான் போகுது. ஸோ அதனால இது மிடில் மேன் என்ன அவங்க பயப்படுறாங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு பயந்து அவங்களாம் வந்து ஒரு பக்கம் இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ரொடெஸ்ட்டும் எப்படி சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஏஜென்ட் இந்த மிடில் மேன்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பினாமியாவோ இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இன்டெரக்டாக பஞ்சாப், ஹரியானா இது மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து நிறைய அஃபெக்ட் ஆனதுனால அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இதுக்கெல்லாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கம்பெனி, அதாவது லேஸ் வந்து பெப்சி கம்பெனியோடது. ஸோ அந்த லேஸ்க்கு ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோ தான் பயிர் வைக்கணும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து அதை பயிர் வச்சு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பெப்சிக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2017 எடுத்துட்டிங்கன்னா ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு. அதாவது வெளியே வந்து அந்த உருளைக்கிழங்கோட விலை பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் பெப்சி இவங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு இவங்க அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வித்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து நம்மளும் இதே உருளைக்கிழங்கு பயிர் வைக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த செடியை வாங்கி அவங்க பயிர் வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சதும் பெப்சி கம்பெனி வந்து அவங்க மேலே எல்லாரும் கேஸ் போட்டு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி பெப்சி கம்பெனி கிட்ட பேசி அவங்களோட பயிர் பெப்சிக்கே விற்று கொடுத்து கேஸ் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து சுமூகமாக முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து கண்டிப்பாக கன்சியூமர்ஸுக்கும் சரி ஃபார்மர்ஸுக்கும் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் ஸ்டோர் ஓனர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க, இது வந்தால் எங்களோட வாழ்வாதாரம் போயிடும்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டைல் ஸ்டோர் ஓனர்ஸும் ஃப்ளிப்கார்ட்லும் சரி அமேசான்லும் சரி அவங்க ஒரு ஷாப் வச்சு அவங்க எல்லாரும் வித்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குறவங்களும் சரி ஆஃப்லைனில் வாங்குறவங்களும் கடை போய் வாங்குறவங்களும் இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த பிஸ்னஸும் போல சொல்லப்போனால் காம்படிஷன் வந்ததுனால விலை வந்து நல்ல விலை கிடச்சிருக்கு. அதாவது ஆன்லைனில் இருக்கிற விலைக்கே நீங்கள் போய் கடையில் பேசி ஒரு பொருளை வாங்கலாம், விலை கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டு. 2 பேரும் காம்படிஷன் வரும்போது பெனிஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம தான் பெனிஃபிட் ஆக போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இதில் உள்ளே வரும்போது அவங்க வந்து விவசாயிகள் இந்த கிராமம்லாம் சின்னவங்க தான், இவங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து இவங்களை ஏமாத்துருவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் அதில் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து கார்பரேட்ஸ்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு செக்கில் வச்சுருந்தா இது கண்டிப்பாக வந்து விவசாயிகள் ப்ராஃபிட்டாக முடியும். அதே மாதிரி கார்பரேட்ஸும் விவசாயிகளை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இது 2 சைடும் வந்து ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக போய் முடியும். இது எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்க இந்த பெப்சி கம்பெனியோட சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நம்ம 70s 80sலாம் கூட பார்த்தா நிறைய கவர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நம்ம ஊரில் கிடையாது. அதுக்கப்புறம் 90ஸ்ல ஏர்லி 2000 நிறைய ப்ரைவேட் கம்பெனி வந்துச்சு, நிறைய பேர் வேலைக்கு போனாங்க, நிறைய பேர் கார்பரேட்டில் போய் நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலைவாய்ப்பில் எப்படி ப்ரைவேட் வந்துச்சோ அதே மாதிரி விவசாயத்துலையும் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவோட அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.